எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா விநாயகர் கோயில். இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னா இது கந்தன் பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கோயிலை சுத்தி என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நிறைய இருக்கு. இல்ல நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் இந்த கோயிலுக்கு பக்கத்துல என்ன இருக்கு தெரியுமா? கூமாப்பட்டி கிடையாது. அதை விட சூப்பரான இடம். உலகத்திலேயே 2வது சுவைமிக்க நீர் என்னது? சிறுவாணி. உடனே உலகத்தில் முதல் இடத்துல இருக்கிற சுவைமிக்க நீர் என்னன்னு கேட்டுருவாங்க. எனக்கே தெரியாது, கூகுள்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம சிறுவாணி தண்ணியில நம்ம கோயம்புத்தூர் மக்கள் நம்ம சும்மா குதூகலமா குளிச்சு விளையாண்டு இருக்காங்கடா. அப்படி என்னங்க கூமாப்பட்டி சிறுவாணி தெரியுமா? பாக்குறோம். இப்ப நம்ம போய் சிறுவாணி ஆத்த பாக்குறோம். சும்மா கலக்கற தெரிக்க விடுறோம். வாங்க போவோம். ஏங்க இங்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி சீ வாவுன்ட்டு வந்த வவ்வு மாதிரி இருக்கு. என்னடா தண்ணி இது? நொய்யலாத்த குளிச்சு துவைச்சு பூரா கழிவுநீர் தொட்டி மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள். கூசும்புக்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படி வந்து குசுன்னு இருப்பாங்கன்னு எனக்கே தெரியாம போச்சுங்க. நீங்களே வந்து பாருங்க. இதுதான் உலகத்திலேயே 2வது சுவைமிக்க தண்ணீர் வர்ற நொய்யலாறு சிறுவாணியிலிருந்து வருது. இத வந்து எப்படி அழகா பண்ணி வச்சிருக்காங்க. ஏண்டா நீ தானே நொயல் ரிவர்ல குளிக்கலான்னு சொல்லி சொன்ன. இப்ப நீ என்ன பண்ற? நீ முதல்ல இறங்குற, 2வது நான் இறங்குறேன். ஏங்க இங்க யாரும் வந்துடாதீங்க. ஏய், கூமாப்பட்டி மாதிரி இந்த நொய்யல் ரிவரும் நல்லா இனிப்பாத்தாண்டா இருந்துச்சு. நம்மளே மாதிரி மக்கள் தான் இங்க அசுத்தப்படுத்தி வச்சுட்டாங்க. யோ கூமாப்பட்டி ப்ரோ, நீ வீடியோ போடாததுக்கு வரைக்கும் உங்க ஊர் தண்ணியும் ஒளிஞ்சு சேஃபா தான் இருந்துச்சு. இப்ப வீடியோ எல்லாம் போட்டு மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. சோப்பை போட்டு ஷாம்பை போட்டு உங்க ஊர் தண்ணியும் நாத்தி விட்டுட்டு போயிருப்பாங்க. நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மக்களாகிய நம்ம தான் இயற்கை கொடுக்கிற எல்லா விஷயத்தையும் அசுத்தப்படுத்திட்டு இருக்கோம். அதனால மக்களாகி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இயற்கை பாதுகாக்கல. அதேதான். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இயற்கை பாதுகாப்பா வச்சுக்கோங்க.